ராஜேந்திர பிரசாத்தை வந்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கு பிரசிடென்ட்டா 1946ல வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் ஆன பிறகுதான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஃபார்மேஷனுக்கு நம்ம வந்து ஒரு என்ன டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று 1947 ஆகஸ்ட் 29ல வந்து நம்ம டிராஃப்டிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றோம். ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் ஹெட்டாக இருக்கிறது வந்து B.R. அம்பேத்கர். ஸோ ஒரு 7 பேர் கொண்ட கமிட்டி. அவங்க தான் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் லாவை டிராப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் லாவை தான் நம்ம வந்து 1949 நவம்பர் 26, ஸோ அந்த டேவா தான் நம்ம லா டேவா செலிப்ரேட் பண்றோம், நவம்பர் 26. அதுக்கப்புறம் தான் வந்து ஜனவரி 26 வந்து நம்ம வந்து ரிபப்ளிக் டேவா வந்து 1950ல வந்து நம்ம அந்த கான்ஸ்டியூஷனை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வரோம். இப்போ அவர் தலைவராக தான் இருக்கிறார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில. ரிபப்ளிக் ஆன பிறகு அப்புறம் நம்ம ராஜேந்திர பிரசாத்தை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா ஆக்குறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். ஆனால் அவர் கண்டினியூஸாக 12 இயர்ஸ் வந்து பதவியில் இருந்திருக்கிறாரு பிரசிடென்ட்டாகவே 1962 வரைக்கும். ஸோ லாங் பீரியட்ல அவர் பிரசிடென்டாக இருந்திருக்காரு. அது இல்லாமல் அவர் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு நிறைய வகையில் வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. அவர் பிறந்த நாளை வந்து நம்ம வந்து இங்கே வந்து அட்வொகேட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். கான்ஸ்டியூஷன் மட்டும் உதவி பண்ணலை, அவர் பீகார்ல பிறக்கிறாரு டிசம்பர் 3, 1884ல. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து BA எக்கனாமிக்ஸ், MA எக்கனாமிக்ஸ் லா முடிக்கிறாரு கல்கட்டா யூனிவர்சிட்டியில. லா முடிச்சு கல்கட்டாலையும் வந்து பாட்னாலையும் 2 ஹைகோர்ட்லயுமே வந்து அட்வொகேட்டா இருக்கிறாரு. அப்ப இந்தியாவுக்கு வந்து யாரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காந்திஜி இந்தியாவுக்கு 1919ல வர்றப்ப வந்து சுதேசி இயக்கம், அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ், இந்த மாதிரி இயக்கங்கள்ல எல்லாம் வந்து காந்திஜியோட, ஏன்னா காங்கிரஸ் 1919ல இவர் இணைகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய சுதந்திர போராட்டத்திலையும் 1920 சுதந்திர போராட்டம், 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், எல்லா சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. ஸோ அவருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஆஃப்டர் இந்தியா ஃபார்மேஷன் ஆன பிறகு ரிபப்ளிக் அப்புறமும் அவருடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்ததுனால 1962ல வந்து இவருக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம். அதை வாங்கினதோட 1963ல அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவருடைய லைஃப் ஃபுல்லாமே வந்து நம்ம இந்தியாக்காண்டி அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த டேவை நம்ம வந்து அட்வொகேட்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்.